ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம தெருவில் வந்துட்டு ஒரு 4-5 நாய் இருக்கிறாங்க. அவங்களுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். தலை, கால், குடல், கொஞ்சம் கறி எல்லாமே போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 3/4 வேக்காடு வெந்திருக்கு. இப்போ இதோட நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு பிரியாணியாக செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம கொடுப்போம். அரிசி போட்டாச்சு. இதுக்கு நம்ம தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தேன். இப்போ அரிசிக்கு மட்டும் தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இதில் சிக்கன் மசாலா, அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா, பிரியாணி பவுடர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது பிரியாணி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 விசில் வரட்டும். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது பயிறு வரலாம் கூப்பிட்டு நம்ம சாப்பாடு வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ சாப்பாடு இந்தாங்க, இது பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளார தான் கறி நிறையா இருக்குது. நல்லா கிண்டி விடுங்க. அப்படியே குக்கரோடு கொண்டுட்டு போயிட்டு ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருவோமா? சூடாக இருக்கு. நல்லா கிண்டி விடுங்க. என்ன கறிலாம் உள்ளுக்கு இருக்குது, எவ்வளோ கறி இருக்குது. சூடு. அப்போ தான் எல்லாருக்குமே கறி வரும். கறிலாம் நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துருச்சு. என்னம்மா? அந்த வரையா சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் அப்படியே ஆற வச்சிருவோம். நல்லா கறி வெந்துருச்சு. சாப்பாட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். எல்லா கறியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு காமிச்ச பார்த்தீங்களா கறி எவ்வளோ கறி இருந்து எப்படி இருந்ததுன்னு. இப்போ பாருங்கள், கறியவே காணோம். கால் மட்டும்தான் தெரியுது. கறி 1/2 கிலோ வாங்கினோம். கால், அதுக்கப்புறம் தலை, இது கொஞ்சம் வாங்கினோம். அரைப்படி சாதம் எல்லாமே போட்டு வடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் சூடு போகட்டும். இல்லைனா போய் போனோம் அப்படின்னா அப்படியே வாய் வைக்கும். கொஞ்சம் நேரம் இதாகட்டும். எல்லா நாய்க்கும் கறி சாப்பாடு ரெண்டுமே ஒன்றா கொடுக்குற மாதிரி பார்த்துக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு போங்க. இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டால் இவங்க என்ன காரியம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடியே படுத்து பள்ளம் பறித்து வாசலையே நார வச்சு வச்சுருக்குறாங்க. இப்போ கூட்டிட்டு தான் நம்ம சாப்பாடு வைக்கணும். கூட்டாமல் இந்த இடத்துல எப்படி சாப்பாடு வைக்க முடியும்? எப்போ சாமி சாப்பிடுங்க. சுடுது இல்லை, அவங்களுக்கு தனித்தனியாக வச்சாச்சு. கறி சாப்பாடு வரட்டும், வந்தால் அதுக்கும் வைப்போம். அது முன்னாடி எட்டி பார்த்தது இல்லை, நான் அதைத்தான் ஓடிடுச்சாட்ருக்கு. அதுவும் தான் சாப்பிடுது. அதுவும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. சாப்பிடுங்க. என்ன பிள்ளைங்களா? இந்த வெள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் வைப்போமா? சாப்பிட்ருச்சு. பசி அங்கே பாருங்க, வயிறே இல்லை. இதுக்காவது வயிறு நம்பிடுச்சு. இதுக்கு தான் நிறையா வச்சோம். தாய் நாய் அதுவும் சாப்பிட்ருச்சு. ஓகே, இதுக்கு நான் கொஞ்சம் வைப்போம். இரு வாய் வச்சிடக்கூடாது. எதுக்கு இங்கிட்டு போடு இந்த கருமாண்டது. இது போய் அதோட தான் சாப்பிடுது. எவ்வளோ சாப்பாடு போடு எவ்வளோ சாப்பாடு அதுக்கு வச்சேன். தின்னுட்டு அதோட தான் சாப்பிடுது. சாப்பிடு. தாய் நாயும் சாப்பிட்ருச்சு. இந்த கருப்பு நாய் தான் இப்போ நிறையா சாப்பிட்டது. முன்னாடி நிறையா சாப்பிட்ருச்சு, அப்பயும் சாப்பிட்ருச்சு. எனக்கு தான் பரவாயில்ல. கால் கீழே ஊனிடுச்சு மாமா. எப்படி இருந்தது கால், இப்போ கீழே ஊனிடுச்சு. அதை நக்கி சரி பண்ணிடுச்சு. புலிக்குட்டி அங்கே கிடக்குது. சுடுதா? சுட அடிச்சு நவுத்திடுச்சு. சாப்பிடு. அவ்வளோதான். தாய் நாய்க்கெலாம் போதும் சாப்பாடு.
கரெக்டாக இருக்குது, வயிறு கரெக்டாக இருக்குன்னா மிதமிஞ்சு போயிடும். அந்த நாய் வந்ததுன்னா அது கொஞ்சம் வைப்போம். இங்கே பாரு கருப்பி, நீ அங்கே போகக்கூடாது, அவள்கிட்ட போகக்கூடாது, நீ உன்னோட சாப்பிடு. எல்லாமே இதுக்கிட்ட தான் இப்போ போகுது. நீ சாப்பிடுதா, கறியெல்லாம் எடுத்து சாப்பிடு. சுடுதாட்டு நாக்கை எதுலையாவது போய் இது பண்ணலாமான்னு பார்க்குது. அது ஃபுல்லாக இருக்குது வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதான் திண்டு சாப்பிட்டது இங்கே வந்து சாப்பிட்ருச்சு. டேஸ்ட்டாக இருக்கும், அடுத்த இடத்துலையும் வந்து சாப்பிடுது. இது பாருங்க, இப்போ ஒரு பருக்கு இல்லாமல் ஒழிச்சு நக்குது பாருங்க இந்த கருவாச்சி. சுடுதாட்டு இருக்கு. என்ன மாட்டிக்கிச்சு, என்ன நூலை ஏதோ மாட்டி குச்சி தேங்காய் நாராட்டிருக்கு. நீ இனிமேல் அங்கே போகக்கூடாது அவள்கிட்ட, நீ சாப்பிடு. அதுதான் வயிறே இல்லை பாவம். எவ்வளோ பசியோடு இருந்துருக்கும். 3 தடவை மாதம் ஆயிடுச்சு. வயிறு இடம் பெருசாக மாசமாக இருக்கிற மாதிரி தான் வயிறு தெரியுது. வெயில் இன்னுமா கண்டுக்க மாட்டாங்க, வயிறு நிறைஞ்சிச்சுல. ஓய் அதை பாசா கெங்கன்னு ஆடு மாடி போனதையும் போயிடுச்சு. ஆடு மாடி கூப்பிடணும். நீ சாப்பிடு, விளைச்சிய சாப்பிடு. நீ சாப்பிட்டுவிட்ட மேடம் அப்படியே இங்கேயே படுத்துங்கண்ணா. நல்லா குழியை பறித்து வாசல் ஃபுல்லாக நாரடிச்சு வச்சிரு. சாப்பாடு போடுறதுக்கு அதுதான் நன்றி விசுவாசம். அப்படியே கீப்பிட்டப் சரியா? பார்க்க நைட்டு பார்த்தது பார்த்தீங்களா பார்வை? பார்க்கறது பாரு. சாப்பிட்ருச்சு, அவ்வளோதான். போ தண்ணியை குடி. வேறு தண்ணி திறந்துட்டுருக்கேன் பாரு, தண்ணி வேணா தண்ணி குடிங்க. உங்களுக்கு எத்தனை தட்டு வச்சோம், புது தட்டு மாமா. போன வருஷம் ப்ரைஸ் வாங்கினது, ஜனவரிக்கு அது பொங்கலுக்கு ப்ரைஸ் வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த தட்டை கொண்டு வந்து புது தட்டை வச்சேன். எல்லாம் வண்டி இதுக்கு தான் சுத்தமாகவே வயிறில் இன்னும் கூட போட்டால் சாப்பிடும். இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் அதுக்கு போடும். அடுத்து நைட்டு வேணால் வச்சுப்போம். இது வந்து சாப்பிடுது, எப்போனா அலையுது. நீ தான் இங்கே சாப்பிட்டல, என்ன பிரயோஜனம்? அப்புறம் இப்படி பண்ணுது. சரி வயிறு இல்லையான்னு சொல்லி தானே மறுபடியும் உனக்கு வச்சேன். முடிச்சது சாப்பிட்டோம், நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் தனித்தனியாக ஒருத்தருக்கும் வச்சோம், அப்புறம் சாப்பிடலாம். தண்ணி குடி வந்து தண்ணியை குடி. போதுமா தண்ணி?